சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சீமான் தலைமையில் நடைபெறும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரிய வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சீமான் தலைமையில் நடைபெறக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதிக்கக்கூடிய வழக்கில் நாளைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் மார்ச் 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சம நில மீட்பும் என்ற பெயர்ல பேரணி பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி திருப்பூர் காவல் நிலையத்தில் விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில கந்தசாமி கோயில் மாசி பிரம்மோற்சவ விழா முகூர்த்த நாள் எனவும் எனவே கலந்து கொள்வதனுடைய எண்ணிக்கை தெரிவிக்கப்படவில்லை என கூறி பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதி மறுத்த காவல்துறை உத்தரவை ரத்து செய்து பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலராக உள்ள சசிகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில மற்ற அரசியல் கட்சிகளுடைய கூட்டம் அந்த இடத்தில் நடைபெறுவதாக தெரிவித்தார். அதோடு மட்டுமில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தான் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் எந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாது என தெரிவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் அமைதியான முறையில் பேரணி நடத்தப்படும் எனவும் எந்தவித முழக்கங்களும் எழுப்பப்படாது என்றும் நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபிநாத் கந்தசாமி கோயில் மாசி பிரம்மோற்சவ விழா காரணமாகவே அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் பேரணி நடத்த எந்த கட்சிக்கும் அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் நாளைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்து நீதிபதி இந்த வழக்கை நாளை தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.